வந்திருக்கிற மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சபீஷ் சித்தப்பா சித்தப்பா மட்டும் இல்லை, எனக்கு அவரு என்னோட குரு. நான் ஒரு இசையமைப்பாளராக இப்போ நிற்கிறேன்னா, ஸ்ரீகாந்த் தேவா நிற்கிறேன்னா, எனக்கு முதல்ல விரலை பிடிச்சி கீபோர்டு வந்து அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் இல்லைன்னும் போது எனக்கு ஒரு சித்தப்பாவும் இழந்துட்டேன், என்னோட குருவே இழந்துன்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது அவருக்கு நான் ஒரு மகன் தான் சொல்லணும். ஆக்சுவலா ரொம்ப எனக்கு பத்திரமா பார்த்துப்பாரு. அவரும் பெரிய கீபோர்ட் பிளேயர் ஆக்சுவலா. ஸோ சின்ன வயசுல இருந்து அவர் விரல்கள், அந்த கீபோர்டில் அவர் விரல்கள் பார்த்து தான் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக நான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். அவர் இல்லைன்னும் போது என்னால் நம்பவே முடியல. அது ஒரு 3 நாள் முன்னாடி கூட நாங்கெல்லாம் பேசிட்டு ஒரு ரிகர்சல்ல ஒன்னா இருந்தோம். அப்போ கூட எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டார். நல்லா இருக்கேன்ப்பான்னு சொன்னாங்க. நல்லா பேசியிருந்தாரு. இப்போ இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா வந்து அவரு அவரை அப்பாவை பார்க்கவே முடியல. ரொம்ப உறைஞ்சிட்டாரு அப்பா. அவரோட தம்பி இல்லைன்னு. அப்பா மட்டும் இல்லை, அவங்களோட பிரதர்ஸே சம்பத் சித்தப்பாவா இருக்கட்டும், முரளி சித்தப்பாவா இருக்கட்டும், சிவா சித்தப்பா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு அத்தை இருக்காங்க செல்வியத்தை. எல்லாருமே அவங்க தாண்டி ஃபேமிலியை நாங்கள் உடைஞ்சிருக்கோம். எல்லாரும் வந்து அவருக்கு மரியாதை பண்ணும்போது இதா இருக்கு. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் மீடியாவுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். சென்னையில் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு நண்பர்கள் இருக்காங்க, வந்து நேரில் பார்க்குறாங்க. பட் சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, சில பேர் வெளி ஊரில் இருக்காங்க. அவங்களால வர முடியலன்னும் போது இந்த மீடியா மூலியமா அவங்க பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இந்த மீடியாவுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் வந்து அவர் பாடின பாடல்ல நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. குந்தத்துல கோயில் கட்டி, ஆண்டாளு, காத்தடிக்குது உதயம் தேட்டர்ல. அதனால ஏகப்பட்ட, நான் இப்போ பதத்தை தான் ரொம்ப பேச முடியல என்னால. அது அந்த சாங்ஸ்ல மிகப்பெரிய ஃபேன் நான். அந்த அப்போட கான்செப்ட்ல அவர் வந்து பாடும்போது ஒரு சிங்கமா வந்து பாடுவார். ஆடியன்ஸ் அவர் பாடும்போது ஆடுவாங்க பாருங்க. அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் எங்க நாங்க பார்க்க போறோம்ட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. இசையமைப்பாளராக வந்து அவ்வளவு படங்கள், ஒரு 30-40 படம் கிட்ட பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா சாங், அந்த சாங்ல கேட்கும் போதே கண் கலங்கும். இப்ப அவரு இல்லைன்னும் போது இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு. வார்த்தைகள் இல்லை. அவரோட இழப்பு எங்க குடும்பத்துக்கு பேரு அதிர்ச்சியா இருக்கு. சொல்ல வார்த்தைகள் நன்றி.